திரு மாரி செல்வராஜ் அவர்களை வச்சு நடத்தின அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு விஷயத்த கவனிச்சிருப்பீங்க. அதை பார்த்துருந்தீங்கன்னா என்னன்னா, அந்த கேள்வி கேட்கிற பத்திரிகையாளரோட குரல்ல வந்து ஒரு எகத்தாள தொனி இருக்கும். ஒரு அதிகார தொனி. என்னது இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன் உங்க படங்கள்லாம் சாதியை இதை தூண்டுது அப்படின்ற மாதிரி, வன்முறையை தூண்டுது அப்படின்ற மாதிரி ஒண்ணு தெரியுது மக்களே. இந்த அதிகார தொனி எகத்தாள தொனியில கேட்கறாங்கல்ல, இதே தொனியில டைரக்டர் மணிரத்னம் சார், அதாவது உங்க மணி சார், அவரை கூப்பிட்டு வச்சு, சார் ஏன் உங்க படங்கள்ல இந்த திருமணம் கடந்த கள்ள உறவு வச்சுக்கிறது, சின்ன வீடு செட்டப் பண்றது, இது எல்லாத்தையும் நியாயப்படுத்தி எடுக்கிறீங்க? இந்த லிவிங் டுகெதரை பத்தின சினிமாலாம் நீங்க தானே ஒரு புரட்சியா எடுத்தீங்க, இதனால சமுதாயம் சீரழிஞ்சிராதா அப்படின்னும் இல்ல டைரக்டர் சங்கரை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு, சார் 500 கோடி 600 கோடிக்கெல்லாம் படம் எடுக்கிறீங்களே, அதுல எவ்வளவு பிளாக் எவ்வளவு ஒயிட், சரி அவ்வளவு வேணாம் சார், ஏன் உங்க படங்கள்ல எல்லாமே அவாவ ரொம்ப நல்லவாளா காட்டுறீங்க, அதுவே இந்த ரவுடித்தனம் பண்றவங்க, கொலை பண்றவங்க, அஜால் குஜால் வேலைகள், பெண்களை டிஸ்டர்ப் பண்றவங்க எல்லாரையும் ஏன் நார்த் மெட்ராஸ்காரங்களாவோ இல்ல சென்னையோட பூர்வக்குடி மக்களாவோ காட்டுறீங்க அப்படின்னு யாராச்சும் கேட்டிருக்காங்களா? கேட்க மாட்டாங்க. இதுதான் எச்ச பிஹேவியர்னு சொல்றது. அதாவது மக்களே, தமிழர்களுடைய வரலாறு எடுத்து படிச்சிங்கன்னா, படிக்க சொன்னாலும் நிறைய பேர் படிக்க மாட்டானுங்க. எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு எவனா சொல்றத காதுல வாங்கிட்டு திரிய வேண்டியது. இருந்தாலும் ஏன் கடமை நான் சொல்றேன், தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்கோ, தெரியாதவன் எக்கெடுங்கட்டு நாசமா போ. தமிழர்களுடைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா, தமிழ் குடிகள்ன்றது வேற, அடுத்தவன் கொண்டு வந்து திணிச்ச சாதின்றது வேற, சாதிய பார்வைன்றது வேற. இந்த மூணை பத்தின ஒரு புரிதல் வந்தாலே போதும். பரியேறும் பெருமாள் அதுவும் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு படம் தான். ஆனா அதை நிறைய பேர் வந்து ஒன்றும் சொல்லலை. ஏன் தெரியுமா? அதுல பரியன் அடி வாங்குவான், எல்லார்ட்டையும் அடி வாங்குவான். கடைசியில சார் நானா இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும், நீங்க நான் நாயா தான் இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் இங்க எதுவும் மாற போறது இல்லைன்னு ரொம்ப தன்மையா தான் சொல்லுவான். அது இவனுங்களுக்கு புரிஞ்சுது. அதாவது ஒருத்தன் ஒடுக்குறவன் வந்து அடிச்சா கூட எதிர்த்து கேட்காம தன்மையா சொல்லணும். அதே மாரி செல்வராஜ் சார் டைரக்ஷன்ல வந்த கர்ணன் படம் நிறைய பேருக்கு பொங்கிடுச்சு. காரணம் என்னன்னா, கர்ணன் திருப்பி அடி அதுல அந்த கதாபாத்திரம் திருப்பி அடிச்சது, கையில வாள் எடுத்தது. அதை பார்த்தோன்னா பொங்கிட்டானுங்க. இது சாதிய வெறியை தூண்டுது, மக்களுக்குள்ள வன்முறையை தூண்டுது. ஏதோ தமிழ்நாட்டுல மாரி செல்வராஜ் வாரத்துக்கு முன்னாடி அப்படியே அமைதி பூங்காவா இருந்த மாதிரியும், ஆணவ படுகொலையே நடக்காத மாதிரியும், தண்ணி தொட்டில எவனும் பேண்ட் கலக்காத மாதிரியும், இரட்டை கோவலை முறை இல்லாத மாதிரியும், தெருவுல நடந்து போக கூடாது, செருப்பு போட்டு நடந்து போக கூடாது, இதெல்லாம் இல்லாத மாதிரியும் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? போய் பாருங்க. இப்ப கூட ரீல்ஸ் வந்துச்சு, ஒரு பொம்பளை அந்த ஸ்கூல் பசங்க நடந்து போனதை பார்த்துட்டு கம்பெடுத்து அடிக்க வந்துச்சு. கமர்ஷியலா ஜாலியா கள்ள உறவு எடுத்தாலும் பாப்பானுங்க. யதார்த்தத்தை, தமிழ்நாட்டில் இருக்கிற உண்மையை அடிச்சு பேசினா இவனுங்களுக்கு வன்முறை. அப்படி எரியுதுன்னா தாராளமா எரியட்டும். எல்லா குரூப்லயும் இந்த சாதி பாகுபாடெல்லாம் வேணாம், மத பாகுபாடெல்லாம் வேண்டான்னு சொல்றவன் தான் அதிகமா இருக்கிறான். சமுத்திரகனி சார் சொன்ன மாதிரி அவன்லாம் சைலண்டா இருக்கிறதுனாலதான் இங்க சில்லறைகளோட சத்தம் அதிகமா இருக்கு. வரலாறு படிங்க, நிறைய படிங்க. ஏன்னா நானும் ஒரு காலத்துல அந்த மாதிரி முட்டாத்தனமா இருந்தவன் தான். உண்மையான வரலாறு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெளிவு வந்து, அந்த தெளிவு என் மக்கள் எல்லாருக்கும் வரணும்னு நான் விருப்பப்படுறேன். இப்போ நான் சொன்னதை கூட புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாமல் குறைக்கிறவன் குறைச்சிக்கிட்டு தான் இருப்பான். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.